ஏப்ரல் 5, 2006. பிறந்த நேரம் இரவு 9:01. 9:01 PM. பிறந்த இடம்மா? அட்லாண்டா, ஜார்ஜியா. லண்டன். ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. அட்லாண்டா, ஜார்ஜியா, USA. இரவு மணி 9 மணி 5 மணி 5 நிமிஷமாம்மா. 9 மணி 9 மணி 1 நிமிடம். 9 மணி 1 நிமிஷம். அம்மா, டேலைட் சேவிங் அட்லாண்டாவில் இருக்காம்மா? இருக்குங்க. டேலைட் சேவிங் இருக்கு. இந்த அட்லாண்டாவில் எந்த சிட்டியில் பிறந்தார், என்ன கவுண்டியில் பிறந்தார் குழந்தை? டன்னுடி, சாண்டி ஸ்ப்ரிங்ஸ், டன்னுடி. டன்னுடி போடுங்க. ஸ்பெல் பண்ணுங்கம்மா. DUN W OO டன்வொர்த் இல்லைம்மா, அது யுனைடெட் கிங்டம் தானே வருது. DUN டன் உடி WOODY. அப்படி கவுண்டி வரலையம்மா. யூஎஸ்ஏல ஃபுல்லாக கவுண்டியாகவே வருமா? நீங்கள் வேறு ஏதோ ஒரு கவுண்டி பேர் சொல்கிறீங்க. சரி, நீங்க இது சாண்டி ஸ்ப்ரிங்ஸ்னு போடுங்க. சாண்டி SAவா? சாண்டி SANDY ஸ்ப்ரிங்ஸ் SPRING. ஒரு ஸ்பேஸ் விட்டு தான் இல்லையா? ஆமா. சாண்டி ஸ்ப்ரிங்கா? ஸ்ப்ரிங். ஆமா. இல்லைம்மா, நீங்கள் ஏதோ இது பண்ணுறீங்கம்மா. உங்கள் பையன் பிறந்தது எந்த சிட்டி, அந்த சிட்டி வந்து எந்த கவுண்டிக்குள்ளே இருக்குது? வரேன், இருங்க, ஒரே நிமிஷம். அப்படியே நீங்கள் பேசிக்கிட்டே நீங்கள் அந்த சிட்டி விச் கவுண்டி ஆஃப் இதுன்னு கேளுங்கம்மா. உடனே போட்டுரும், உடனே சொல்லிடும். ஓகே. அட்லாண்டா ஸ்டேட்டு தானம்மா? ஆமா. அட்லாண்டா ஸ்டேட்டில் என்ன கவுண்டின்னு சொல்லுங்கம்மா. இதில் சொன்னாலே அப்போ டிகால்ப் கவுண்டி. டிகால்ப் DE ஃபார் பாய். டிகால்ப் கவுண்டி, அட்லாண்டா. ஆமா. அட்லாண்டாவா? டிகால்ப் கவுண்டி. ஆமா, அட்லாண்டா. ஜார்ஜியா இருக்குது, இண்டியானா இருக்குது, அலபாமா இருக்குது, டென்னசி இருக்குது, இல்லினாஸ் இருக்குது, ஜார்ஜியா. சரி, டேலைட் சேவிங் வந்து ஏப்ரலில் உண்டு, ஏப்ரல் 5th, சம்மர் டைம். ஆமாம். இந்த குழந்தை பிறந்தது வந்து புனர்பூச நட்சத்திரம், மிதன ராசி, துலா லக்னம். கரெக்ட். புனர்பூச நட்சத்திரம், மிதன ராசி, துலா லக்னம். இப்போ சனி தசையில் இப்போ வந்து செவ்வாய் புக்தி நடந்துக்கிட்டு இருக்கு. செவ்வாய் புக்தி முடிஞ்சிருச்சு. சனி தசையில் ராகு புக்தி நடந்துக்கிட்டு இருக்கு. கரெக்ட். ஆமா. லக்னத்தில் குரு திக்பலமாகி உட்கார்ந்த லக்னாதிபதியும் பார்த்த ஒரு நல்ல யோக ஜாதகம் தாம்மா. அம்மா அமைப்புகள்லாம் வலுவாக இருக்கிறது. பெரிய அளவில் நல்ல 20 வயசு ஆகுது. 5 ஏப்ரல் 2006 தான் இல்லையா? ஆமாம். குருதசை முடிஞ்சு சனி தசை, இதற்கப்புறம் வரக்கூடிய புதன் தசை மிகப்பெரிய அளவில் யோகம் பண்ணக்கூடிய தசமா. சனி தசையில் ராகு புக்தியும் குரு புக்தியும் பெரிய அளவில் யோகம் செய்யாதம்மா. சனி தசையில் ராகு புக்தி இப்போ சஷ்டாஷ்டகமாக குருவோட வீட்டில் இருக்குது. இது குருவோட 6ஆம் அதிபதி வீட்டில் இருக்குது. அதை போலவே குரு புக்தியும் பெரிய அளவில் நல்லதுகளை செய்யாது. அடுத்து வரக்கூடிய 2031 வரக்கூடிய 25 வயதிற்கு பிறகு வரக்கூடிய புதன் தசை இவருக்கு நல்ல யோகம். 25 வயசில் தான் செட்டில் ஆவார். கேள்வி என்ன கேட்கணும் சொல்லுங்கம்மா. அவனோட ஃபியூச்சர் அதுதான் கேட்கணும் குருஜி. ஏம்மா, புதன் தசை மிகப்பெரிய யோக தசைமா. ஜாதகத்திலேயே புதன் தான் மிக வலுவான ஒரு அமைப்பு. புதனுடைய கணக்கு வழக்கு, அக்கௌண்ட்டு, கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள்லாம் அவருக்கு பெரிய அளவில் நல்லா வரும். பிரில்லியண்ட்டாக இருப்பாருமா. இந்த எப்போவுமே துலா லக்னத்திற்கு குருவின் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் டல் அடிக்கும். அதுலேயும் 6ஆம் இடத்துல சூரிய ராகு சேர்ந்து இப்போது சனி தசையில் ராகு புக்தி நடக்க போகிறதுனாலையும் அதற்கப்புறம் குரு புக்தியே நடக்க போகிறதுனாலையும் பெரிய பிரமாதமான அமைப்புகள் 4 வருஷத்துக்கு இருக்காது. இப்போ தான் 21 வயசு ஆகுது.
ஆனா வந்து படிச்சு வேலை எல்லாம் கிடைக்கிறதுல எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காதுல்ல குருஜி? ஏமா 25 வயசுலேருந்து 42 வயசு வரைக்கும் புதன் தசை, அதற்கு பிறகு நடக்கக்கூடிய கேது திசையும் புதனுடைய வீட்டில் தான் இருக்குது. அதற்கப்புறம் சுக்கிர தசை 20 வருஷம், அதுவும் நல்ல அமைப்பில் 5ஆம் இடத்துல குருவின் பார்வையில் இருக்குது. ஆகவே 2031 ஒரு 45 வருஷம் இவனுக்கு நல்ல யோக தசமா. ஓகே குருஜி. இன்னும் 4 வருஷத்துக்கு அவன் கல்யாண செட்டில் ஆக வாழ்க்கையில மாட்டான். நல்லா தயவுசெய்து இருக்கும். மேற்படிப்பு படிக்க சொல்லுங்கம்மா. இவன் கொஞ்சம் புத்திசாலியான பையன். என்ன லைன்ல படிக்கலாம் குருஜி? சூரியன் வந்து அம்மா இந்த அமைப்பில் வந்து இவர் புத்திசாலியான புத்திசாலியை பயன்படுத்தக்கூடிய அமைப்புகள், கணக்கு வழக்கு, அக்கௌண்ட் சம்மந்தப்பட்டது, அதை விட மிக மிக முக்கியமாக சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்டது, இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த சோஷியல் மீடியா சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இதில் தான்மா அவருக்கு ஆர்வம் போகும். அதையே படிக்க சொல்லுங்கம்மா. சரி, தேங்க்யூ குருஜி. அவன் கல்யாண வாழ்க்கையெல்லாம் நல்லா இருக்கும் இல்ல குருஜி? திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்குமா. ராசி லக்னத்திற்கு 7ஆம் பாவகம் கெட்டு போகலை. லக்னத்திற்கு 7ஆம் அதிபதியை குருபா இருக்கிறார். ராசிக்கு 7ஆம் இடத்துலையும் பெரிய அளவில் நெகட்டிவான அமைப்புகள் இல்லை. திருமண அமைப்புகள் ரொம்ப நல்லா இருக்கும். சந்திரனை குருபா இருக்கின்ற காரணத்தினாலேயும் 4ஆம் அதிபதி வலுவாக இருக்கின்ற காரணத்தினாலேயும் உங்கள் பேச்சை கேட்கக்கூடிய பையனாக இருப்பாருமா. இவர் அமெரிக்காவில் பிறந்திருந்தாலும் கூட இந்திய கலாச்சாரத்தின்படி நம்முடைய குடும்ப அமைப்புகளை கட்டி காக்கக்கூடியவராக இருப்பார். உண்மையிலே இந்த பையனுக்கு புதன் தசையில் இருந்து நல்ல வாழ்க்கை அமையுது. அதனால் பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காதுமா. நல்லா இருப்பார்மா இவர். சரியா? ரொம்ப தேங்க்யூ குருஜி. வாழ்த்துக்கள்மா. நல்லா இருப்பீங்கம்மா. அழைத்ததற்கு நன்றிம்மா.